ஹலோ கேஎஸ், நான் தான் உங்கள் சும்மா பிஜின் லேப். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம நியூ கேஜில் வந்து ஒரு புது அப்டேட் கொடுக்குறோன்னு. அந்த அப்டேட் வந்து நம்ம இன்றைக்கி நிறைவேற்றியாச்சு. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு நம்ம வாங்கிட்டோம். இப்போ நான் அந்த பேரை காட்டுறேன், ஓகேங்களா? நான் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த பேரை இப்போ உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. நான் சொன்ன அந்த நியூ பேர் இதுதான். வாங்க உங்களுக்கு திறந்து காட்டுறேன். டேப் நான் அங்கேயே அடிச்சுட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. இங்கே ஐஸை பாருங்கள், ஐஸ் சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட ஓடுறோம். நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பெரிய கேஜுக்குள்ள ஆல்ரெடி நான் அந்த பிளாக் பேர் இருக்குல்ல, அதை கேஜுக்குள்ளே விட்டுட்டேன், சும்மா இவங்களுக்கு கம்பெனியாக இருக்கட்டும்னு. ஏன்னா அவங்க வெளியே ஃப்ரீடமாக இருந்தாங்க தான். நான் காலையில் மட்டும் ஒன்ஸ் அவுத்து விடுவேன். இப்போ நம்ம இதை உள்ளே விடலாமா இல்லை வெளியே விட்டு பார்க்கலாமா? ஐஸ் ஷேடாக போட்டு பாருங்க, சூப்பராக இருக்குது. பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் கேஸ், சூப்பராக இருக்குது. இது நம்மளுக்கு மொத்தமே 400 தான் வந்துச்சு பேரு. இது நம்ம வந்து திருப்பூருக்குள்ளே தான், நம்ம டிஸ்ட்ரிக்குள்ளேயே தான் வாங்கிட்டோம். இப்போ நம்ம இதை நியூ கேஜில் விடுவோம். பறக்கிறாங்க வெளியே, நியூ கேஜில் விடுவோம் பிடிச்சி. நான் உள்ளே விட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் அந்த பிளாக் கலரில் ஒரு ஐஸ் அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, அது வந்து மேலு, இவள் வந்து ஃபீமேலு. இவள் கொலுசு கறி. இங்கே வருங்க, காலு கிளுன்னு கொலுசு இருக்குது பார்த்தீங்களா, கேட்குன்னு நினைக்கிற சவுண்டு. இவள் கொலுசு கறி. இப்போ நம்ம சும்மா இங்கே வெளியே விட்டு பார்ப்போம் எங்கே போகிறாங்கன்னு. கரெக்டாக கேஜுக்குள்ளே போயிட்டாங்க. வேறு ஃபுல்லாக முடி கொட்டிடுச்சு. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் என்ன பண்ணலான்னா, அப்படியே தூக்கி இந்த வாக்கால் போட்டுடலாம். பாக்ஸ் தூக்கி போட்டாச்சு கேஸ். நம்மளுக்கு இன்னொரு பேட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அந்த மேல் மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு பேர் வச்சுருந்தோம்ல, நான் இருங்க அந்த பேர் காட்டுறேன். இது மட்டும் லாக் பண்ணிக்கிறேன். இந்த கம்பி கிட்ட நிற்கிது பார்த்தீங்களா, அதோட மேல் வந்து இன்றைக்கி லாஸ் ஆயிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் காலையில் திறந்து விட்டு புறா வாங்க கிளம்பிட்டேன். காலையிலே போயிட்டேன், இப்போ தான் வந்தேன். அதோட மேலே வந்து நான் தெரியாமல் காலையில் வெளியே போகிறேன்னாக்கா அவுத்து விட்டு போயிட்டேன். அதனால் அது இங்கே மேய்ஞ்சிட்டு இருந்ததுக்கு போல் ஏதோ பிடிச்சிருச்சின்னு நினைக்கிறேன். இல்லைனா அது எங்கேயோ போயிருக்கும். உயிரோடு இருந்துச்சுன்னா வந்துடுவான்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். அது ரொம்ப ஆசையாக வச்சுருந்தது. ஃபஸ்ட்டு அதான் வாங்கினேண்ணா. சோலோவாக நிற்கிறேன். இப்படி இருந்து இங்கே தான் குதிச்சிருக்கணும் கேஸ், இல்லைன்னா அந்த சைடு போய்க்கணும். இல்லைனா ஃபுல்லாக இங்கே தான் போயிருப்பாங்க. அங்கே இருந்தால் உயிரோடு இருந்தால் வந்துடுவான், இல்லைன்னா எனக்கு என்னமோ மாதிரி தான் இருக்குது. வந்தால் எனக்கு போதும். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச மேல். அது கீழே வந்து காலில் வந்து பூட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். பூட்ஸ் மீன்ஸ் அது முடி கீழே காலெல்லாம் அந்த ஸ்லிப்பர் மாதிரி முடியெலாம் வந்திருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மேல். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல்லை கட் பண்ணால் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அந்த மெயில் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ.